மரணம் தப்பினா மரணம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. நான் அறுக்கிறதோ எலுமிச்சை பழம். ஆனால் எலுமிச்சை பழத்தை அறுக்காமல் இந்த கத்தி என் கையவே வந்து அறுக்க வருது. 2-3 நாளைக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்மளோட எலுமிச்சை மரத்தில் முள்ளெல்லாம் எதுவும் குத்தாமல் பார்த்து பார்த்து நல்லா பழுத்த பழமாக பார்த்து பறிச்சுட்டு வந்திருந்தேன். அது என்னமோ ஊறுகாய் போட தான் பறிச்சுட்டு வந்தேன். பறிச்சுட்டு வந்த நேரமோ என்னமோ 2 நாளாக சரியான தலைவலிங்க. சரியா வீட்டில் எந்த வேலையுமே நடக்கலை. சரி இப்படியே விட்டா எலுமிச்சை பழம் காஞ்சி கருவாடு ஆயிடும்னு சொல்லி இன்றைக்காவது எலுமிச்சை பழத்தை வந்து க்ளீன் பண்ணி ஊறுகாய் பழம் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஆடிப்போன எலுமிச்சை பழத்தில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அந்த எலுமிச்சை பழத்தில் நல்லா ட்ரை துணியை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துடணும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் கையை அறுக்காமல் பார்த்து பார்த்து எலுமிச்சை பழத்தை பார்த்து அறுக்கணுங்க. எலுமிச்சை பழம் கொஞ்சம் நிறையா இருந்ததுனாலேயே ஜெய்குட்டி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு எங்களுக்கும் ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுட்டு போயிருந்தான். இன்றைக்கி லஞ்சுக்கு தக்காளி சாதம் தாங்க கிளறி கொடுத்துருந்தேன். குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் அனுப்பிவிட்டு தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். எலுமிச்சை பழத்தை நல்லா அறுத்து போட்டு 2 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா குலுக்கி மூடி வச்சிடணும். 2 நாள் ஊறினா தான் ஊறுகாய் போட முடியும்.